Assalamu alaikum. Auzubillahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inshallah இன்னைக்கு பார்க்க போற Submitters Perspective article December 2004 edition titled True Islam Submission No Blind Faith. உண்மையான இஸ்லாம் சரணடைதல், கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லை. இஸ்லாம் அப்படின்ற மார்க்கம், அதாவது கடவுளுக்கு மட்டும் சரணடைதல் அப்படின்ற மார்க்கம், குரானை மட்டும் வச்சு முகமது நபி பரப்புன அந்த மார்க்கத்தில் கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படின்றதுக்கே இடம் கிடையாது. குரான் இந்த அறிவை நமக்கு பல வகையில் விளக்கி சொல்லுது. சூரா 31 வசனம் 21, பெற்றோர்களை கண்மூடி பின்பற்றுதல் ஒரு பொதுவான சோகம். கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள், அல்ல, எங்கள் பெற்றோர்கள் எதனை செய்ய நாங்கள் கண்டோமோ அதனை மட்டுமே நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று கூறினார்கள். சாத்தான் அவர்களை நரக வேதனையின் பால் வழி நடத்தினாலுமா? நம்ம குரானை ஃபுல்லாக படித்து பார்க்கணும். அண்ட் அதில் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தையும் பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சூரா 38 வசனம் 29, இது உமக்கு நாம் இறக்கி அனுப்பிய புனிதமான ஒரு வேதமாகும். ஒருவேளை இதன் வசனங்களை அவர்கள் சிந்திக்க கூடும். அறிவுத்திறன் உடையவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். நம்ம குரான்ல பார்த்தோம்னா அதில் நம்மளுக்கு சொல்லித்தரப்படுது, கடவுளுடைய படைப்புகளை பற்றி சிந்திச்சு பார்க்கணும். அப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா காண முடியாதவற்றில் நம்ம வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாகிறதுக்கு நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும். சூரா 2 வசனம் 164, திணறடிக்கின்ற கடவுளின் அத்தாட்சிகள். வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மக்களின் பயன்பாட்டிற்காக பெருங்கடலில் சுற்றி வரும் கப்பல்களிலும் இறந்த நிலத்தை உயிர்ப்பித்து அதில் எல்லா வகையான உயிரினங்களையும் பரவ விட வானிலிருந்து கடவுள் கீழே அனுப்பும் தண்ணீரிலும் காற்றுகள் கையாளப்படுவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் வைக்கப்பட்டுள்ள மேகங்களிலும் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன. நம்ம குரான்ல பார்த்தோம்னா ஆப்ரஹாம் நபி அவரோட சின்ன வயசுல கடவுளுடைய படைப்புகளை பத்தி சிந்திச்சுதான் அவர் கடவுளை பத்தி கத்துக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சூரா 6 வசனம் 76 78 வரை, இரவு வீழ்ந்த போது அவர் ஒரு பிரகாசிக்கும் கிரகத்தை கண்டார். இது என்னுடைய இரட்சகராக இருக்கலாம் என்று கூறினார். அது மறைந்தபோது, மறைந்து போகும் தெய்வங்களை நான் நேசிக்க மாட்டேன் என்று கூறினார். சந்திரன் உதயமாவதை அவர் கண்டபோது, இது என்னுடைய இரட்சகராக இருக்கலாம் என்று கூறினார். அது மறைந்தபோது, என்னுடைய இரட்சகர் என்னை வழிநடத்தாத வரை நான் வழிதவறியோர்களோடு தான் இருப்பேன் என்று கூறினார். சூரியன் உதயமாவதை அவர் கண்டபோது, இதுதான் என்னுடைய இரட்சகராக இருக்க வேண்டும், இது மிக பெரியது என்று கூறினார். ஆனால் அது அஸ்தமித்த போது அவர் கூறினார், என்னுடைய மக்களே, உங்களுடைய இணை வைப்பை நான் பகிரங்கமாக கண்டனம் செய்கின்றேன். நம்ம ஒரு உண்மையான நம்பிக்கையாளராக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சிந்தனை திறனையும் நம்மளுடைய பகுத்தறிவையும் பயன்படுத்தணும். நம்மளுடைய பிரபஞ்சத்தோட அந்த சர்வ வல்லமையுடைய கடவுளுடைய படைப்புகளை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்கறதுக்கு. சூரா 16 வசனம் 78 மற்றும் 79, எதையும் அறியாதவர்களாக உங்களை உங்கள் தாயார்களின் வயிறுகளிலிருந்து கடவுள் வெளியில் கொண்டு வந்தார். மேலும் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் மற்றும் மூளைகளையும் நீங்கள் நன்றியுடையோராக இருக்கக்கூடும் என்பதற்காக அவர் வழங்கினார். வானத்தின் காற்று வெளியில் பறக்கும்படி செய்யப்பட்ட பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? மேலே காற்றில் அவற்றை பிடித்து கொண்டிருப்பவர் கடவுளை அன்றி எவரும் இல்லை. நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இது போதிய சான்றாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நம்பிக்கையோட ரொம்ப முக்கியமான ரொம்ப நுட்பமான பகுதி நம்மளுடைய மனசுல நம்ம சிந்திக்கிற நம்மளுடைய மூளையில தான் இருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணி கடவுளுடைய படைப்புகளை பத்தி கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா அது கடவுளுக்கு இன்னும் நெருக்கமா நம்மளை கூட்டிட்டு போகும். ஆனா நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வழி தவறி தான் போயிடுவோம். நம்மளுக்கு குரான்ல அல்லாஹ் ரிமைண்டர் சொல்றாங்க.
சூரா 22 வசனம் 46ல, அவர்கள் பூமியை சுற்றி பார்த்து பின்னர் புரிந்து கொள்வதற்கு தங்கள் மனங்களையும் கேட்பதற்கு தங்கள் காதுகளையும் பயன்படுத்தவில்லையா? உண்மையில் உண்மையான குருட்டுத்தனம் என்பது கண்களின் குருட்டுத்தனம் அல்ல, ஆனால் நெஞ்சங்களில் உள்ள இதயங்களின் குருட்டுத்தனமே ஆகும். நம்மளுடைய பெற்றோர்கள் பின்பற்றின மார்க்கம், அதாவது இந்த இமாம்கள், முல்லா, இவங்க எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த மார்க்கம் படி பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, மார்க்க சம்பந்தமான விஷயங்கள்ல நம்மளோட அறிவை, நம்மளோட சிந்தனையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்படி சொல்லி தரதே பொய்யான ஹதீத்கள் மூலயமா சொல்லப்படுற ஒரு விஷயம்தான். அவங்களப்படி நம்ம நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணோம்னா, இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம நம்மளுடைய சிந்தனையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது நம்மள வழிதவறி கொண்டு போயிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ உள்ள முஸ்லிம்களே பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இதை தான் நம்புறாங்க. குரான் சொல்லி தரதுல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தாலும். சூரா 2 வசனம் 170 மற்றும் 71. அந்தஸ்தை பேணி காப்பது ஒரு மனித சோகம். கடவுள் இதில் வெளிப்படுத்தியுள்ளதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், அவர்கள், எங்களுடைய மூதாதையர் எதனை செய்ய நாங்கள் கண்டோமோ அவற்றையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகின்றார்கள். என்ன அவர்களுடைய மூதாதையர்கள் விளங்காதவர்களாகவும் வழிகாட்டப்படாதவர்களாகவும் இருந்தாலுமா? இத்தகைய நம்ப மறுப்பவர்களின் உதாரணம், தாங்கள் செவியுறு சப்தங்கள் மற்றும் அழைப்புகளை புரிந்து கொள்ளாமலே திரும்ப திரும்ப கூறும் கிளிக்கு ஒப்பாகும். செவிடர், ஊமையர் மற்றும் குருடர் அவர்களால் புரிந்து கொள்ள இயலாது. ஆப்ரஹாம் நபியோட தந்தை அசாரும் அவரோட சமூகத்தவங்க மக்களும் இணையதள வழிபாடு செய்யறவங்களா இருந்திருக்காங்க. ஆப்ரஹாம் சுயமா யோசிக்கிறவரா இருந்திருக்காரு. அவர் அவருடைய தந்தையோட மார்க்கத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றல. உண்மைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவரு அதை தேடி அதுக்காக எஃபோர்ட் போடுறாரு. அது நம்ம குரான்ல பார்க்க முடியுது. சூரா 37 வசனம் 85 93 வரை. அவர் தன் தந்தையிடமும் மேலும் தன் சமூகத்தாரிடமும் கூறினார், நீங்கள் எதனை வழிபடுகின்றீர்கள்? கடவுளுக்கு பதிலாக இட்டு கட்டப்பட்ட இந்த தெய்வங்களா உங்களுக்கு வேண்டும்? பிரபஞ்சத்தின் ரட்சகரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவர் கவனத்துடன் நட்சத்திரங்களை நோக்கினார். பின்னர் அவர் தன் முயற்சியை கைவிட்டார். மேலும் இதில் நான் களைப்படைந்து விட்டேன் என்று கூறினார். அவர்கள் அவரிடமிருந்து திரும்பிக் கொண்டனர். அவர் பின்னர் அவர்களுடைய இணைய தெய்வங்களை நோக்கி திரும்பியவாறு கூறினார், நீங்கள் உண்ண விரும்புகின்றீர்களா? ஏன் நீங்கள் பேசுவதில்லை? பின்னர் அவற்றை அவர் உடைத்து விட்டார். நம்மள எத்தனை பேரு ஆப்ரஹாம் அவர் சின்ன வயசுல பண்ண இந்த விஷயத்துல இருந்து நம்ம அதை எடுத்துக்காட்டா எடுத்துக்காம அதுல கவனம் செலுத்தி நம்மளுடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்த மார்க்கம் சரியானதா அப்படின்னு வெரிஃபை பண்றோம். துரதிருஷ்டவசமாக நம்மள பெரும்பான்மையான மக்கள் என்ன நம்ம பெற்றோர்கள் பின்பற்றினாங்களோ அதையே தான் நம்ம கண்மூடித்தனமாக பின்பற்றுறோம். நம்மளுடைய இமாம்கள் இல்லை ஸ்காலர்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்மலாம் லாஜிக்கலாக நம்மளுடைய அறிவை யூஸ் பண்ணி யோசிக்கிறதுக்கு கூட நம்ம தயாராக இல்லை. நம்ம குரானில் பார்க்குறோம். சூரா 11 வசனம் 109, நம் பெற்றோர்களை கண்மூடி பின்பற்றுதல் ஒரு மாபெரும் மனித சோகம். இந்த மக்கள் வழிபாடுபவற்றை குறித்து எந்த சந்தேகமும் கொள்ளாதீர். அவர்களுடைய பெற்றோர்கள் வழிபடுவதை அவர்கள் கண்ட அதே விதமாகவே அவர்கள் வழிபடுகின்றனர். அவர்களுக்குரிய பங்கை முழுமையாக குறைவின்றி அவர்களுக்கு நாம் திருப்பி தருவோம். நம்ம கடவுளுடைய அருள் நமக்கு எந்தவித சோதனையுமே இல்லாம நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? குரான்ல கடவுள் சொல்ற இந்த எல்லா எடுத்துக்காட்டுகளும் சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்காக அவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? ஆப்ரஹாமோட சின்ன வயசுல அவர் பண்ண எடுத்துக்காட்ட சொல்றதன் மூலயமா நம்ம என்ன கத்துக்கிறோம்? சூரா 21 வசனம் 52 63 வரை. அவர் தன் தந்தையிடமும் மற்றும் தன் சமூகத்தாரிடமும்,
உங்களையே நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் இந்த சிலைகள் யாவை என்று கூறினார். அவர்கள், எங்கள் பெற்றோர்கள் அவற்றை வழிபட்டு கொண்டிருக்க நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள். அவர், உண்மையில் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் முற்றிலும் வழிதவறி சென்று விட்டீர்கள் என்று கூறினார். அவர்கள், நீர் எங்களிடம் உண்மையை கூறுகின்றீரா அல்லது நீர் விளையாடுகின்றீரா என்று கூறினார்கள். அவர் கூறினார், வானங்கள் மற்றும் பூமியை படைத்த அவற்றின் இரட்சகர்தான் உங்களுடைய ஒரே இரட்சகர் ஆவார். இதுவே நான் சாட்சியம் அளிக்கின்ற உறுதிமொழி ஆகும். நான் கடவுள் மீது ஆணையிடுகின்றேன், நீங்கள் சென்றவுடன் உங்களுடைய சிலைகளை கவனித்துக் கொள்ளும் ஒரு திட்டம் என்னிடம் இருக்கின்றது. அவர் அவற்றை துண்டுகளாக உடைத்து விட்டார், பெரியதான ஒன்றைத் தவிர. அவர்கள் அதனிடம் ஆலோசிக்கும் பொருட்டு. அவர்கள், நம்முடைய தெய்வங்களுக்கு இதனை செய்தவர் எவராயினும் அவர் உண்மையில் ஒரு வரம்பு மீறியவர்தான் என்று கூறினார்கள். அவர்கள், ஒரு இளைஞர் அவற்றை மிரட்டி கொண்டிருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகின்றார் என்று கூறினார்கள். அவர்கள், மக்கள் அனைவருடைய கண்களின் எதிரே அவர்கள் சாட்சியம் அளிக்கும் பொருட்டு அவரை கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். அவர்கள், எங்கள் தெய்வங்களுக்கு இதனை செய்தவர் நீர்தானா ஆபிரகாமே என்று கூறினார்கள். ஆபிரகாம் தன் நோக்கத்தை நிரூபிக்கின்றார். அவர், அதோ அந்த பெரிய ஒன்றுதான் அதை செய்தது. அவற்றால் பேச முடியுமே ஆயின் சென்று அவற்றை கேட்டு பாருங்கள் என்று கூறினார். நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணி யோசிக்கிறத தடுக்கிறதன் மூலயமா முஸ்லிம்களோட பகுத்தறிவே அது ஒரு தடை செய்யப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது வளர்ச்சி அடையாம அப்படியே நின்றுது. முஸ்லிம்களோட மனங்கள் செஞ்சுரிஸா, நூற்றாண்டு கணக்கா அது வளர்ச்சி அடையாம அப்படியே இருக்கு. பொய்யான ஹதீத் மூலயமா அது அப்படியே ஸ்டாப் ஆகி இருக்கு. குரானில் நம்மளுக்கு சொல்லித்தரது, நம்மளுடைய சிந்தனை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லித்தருது. கடவுள் சொல்றாரு, எந்த மனிதர்கள் அவங்களுடைய மனங்களை யூஸ் பண்ணலையோ, அதை பயன்படுத்தலையோ, அவங்க விலங்குகளோட மோசமானவங்க அப்படின்னு. அதை நம்ம இந்த வசனத்துல பார்ப்போம். சூரா 7 வசனம் 179. சாத்தான் தன் சாம்ராஜ்யத்தினரை மனவசியம் செய்கின்றான். ஜின்களிலும் மனிதர்களிலும் அநேகரை நாம் நரகத்திற்கென ஒப்படைத்து விட்டோம். அவர்களிடம் உள்ள அறிவு, அதனை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கண்கள், அதனை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். காதுகள், அதனை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் விலங்குகளை போன்றவர்கள் அல்ல, அதை விடவும் மோசமானவர்கள். அவர்கள் முற்றிலும் அறிவில்லாதவர்கள். கடவுள் யார் அவங்க மனங்களை யூஸ் பண்ணலையோ, யார் அவங்களோட மூளைகளை யூஸ் பண்ணலையோ, அவங்கள நம்பிக்கை கொள்றதுல இருந்து கடவுள் தடுக்கிறார். சூரா 10 வசனம் 100. நம்ப மறுப்பவர்கள் தடுக்கப்பட்டு விட்டனர். கடவுளின் நாட்டத்திற்கேற்பவை தவிர எந்த ஆன்மாவும் நம்பிக்கை கொள்ள இயலாது. ஏனெனில் புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் மீது அவர் ஒரு சாபத்தை வைத்து விடுகின்றார். மூசா நபி பார்க்குறோம். அவர் கடவுள்கிட்ட பேசியிருந்தாலும் அவருடைய நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துறதுக்காக கடவுளை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. சூரா 7 வசனம் 143. மோசஸ் நாம் நியமித்த நேரத்தில் வந்தபோது அவருடைய இரட்சகர் அவருடன் பேசினார். அவர், என்னுடைய இரட்சகரே, உம்மை நோக்கவும் பார்க்கவும் என்னை அனுமதிப்பீராக என்று கூறினார். அவர், நீர் என்னை பார்க்க முடியாது, அந்த மலையை நோக்குவீராக, அது அதனுடைய இடத்திலேயே நிலைத்து இருந்தது என்றால் நீர் என்னை பார்க்க முடியும் என்று கூறினார். பின்னர் அவருடைய இரட்சகர் தன்னை மலையினில் வெளிப்படுத்தினார். மேலும் இது அதனை நொறுங்கி போகும்படி ஆக்கியது. மோசஸ் மயங்கி விழுந்தார். அவர் நினைவை அடைந்த போது அவர், நீர் போற்றுதலுக்குரியவர், நான் உம்பால் மீழ்கின்றேன், மேலும் நான் மிகவும் உறுதியடைந்த ஒரு நம்பிக்கையாளராக இருக்கின்றேன் என்று கூறினார். ஆப்ரஹாம் நபி பார்க்குறோம். அவரும் ஃபுல்லா கன்வின்ஸ் ஆன கடவுள் மீது ஒரு நம்பிக்கையாளராக இருக்காரு. ஏகத்துவவாதியான ஒரு சரணடைந்தவராக இருக்காரு. ஆனாலும் அவரும் தன்னுடைய நம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்காக கடவுள்கிட்ட இருந்து ஒரு சான்று கேட்குறாரு.
சூரா 2 வசனம் 260. ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் உறுதிப்பாடு தேவைப்படுகின்றது. ஆபிரகாம், என்னுடைய இரட்சகரே, இறந்தவற்றை நீர் எவ்வாறு மீண்டும் உயிர்ப்பிக்கின்றீர் என்பதை எனக்கு காட்டும் என்று கூறினார். அவர், நீர் நம்பவில்லையா என்று கூறினார். அவர், ஆம், ஆனால் என் உள்ளத்தை உறுதிப்படுத்த நான் விரும்புகின்றேன் என்று கூறினார். அவர் 4 பறவைகளை எடுத்து அவற்றின் அடையாளங்களை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு பறவையின் ஒரு பகுதியை எடுத்து ஒரு மலையின் உச்சியின் மேல் வைத்துவிட்டு, பின்னர் அவற்றை உம்மிடம் அழைப்பீராக. அவை உம்மிடம் விரைந்து வரும். கடவுள் சர்வ வல்லமையுடையவர், ஞானமிக்கவர் என்பதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதே மாதிரி குரான்ல நம்மளுடைய மூளையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தராங்க. சூரா 17 வசனம் 36. முக்கியமான உபதேசம். உங்களுக்காக நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு கேட்கும் திறனையும் கண் பார்வையையும் மேலும் மூளைகளையும் வழங்கியுள்ளேன். மேலும் அதனை பயன்படுத்துவதற்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள். இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உண்மையான நம்பிக்கையாளர்கள் அவங்களுடைய மூளையை யூஸ் பண்ணுவாங்க. தகவல் எது வந்தாலும் அதை அவங்களே சரிபார்ப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு எது சரியான பாதை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க தான் உண்மையான அறிவாளிகளாக இருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை அவங்க அதை சரிபார்த்து அதனால் வலுப்பெற்ற ஒன்றா இருக்குது. அண்ட் அவங்க தான் வழிகாட்டப்பட்ட மக்களாக இருக்காங்க. சூரா 39 வசனம் 17, 18. இணைதெய்வங்கள் அனைத்தையும் வழிபடுவதை கைவிட்டு தங்களை முற்றிலும் கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்து கொண்டவர்களை பொறுத்தவரை அவர்கள் மகிழ்ச்சிக்கு தகுதி பெற்று விட்டார்கள். என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக. கடவுளின் வார்த்தைகளை பின்பற்றுங்கள். அவர்கள்தான் அனைத்து வார்த்தைகளையும் பரிசீலித்து பின்னர் சிறந்தவற்றை பின்பற்றுவார்கள். கடவுளால் வழிநடத்தப்பட்டவர்கள் இவர்கள்தான். அறிவுத்திறன் பெற்றிருப்பவர்கள் இவர்கள்தான். மக்கள் யோசிக்கல அப்படின்னா கண்மூடித்தனமான நம்பிக்கையிலேயே அவங்க அப்படியே தான் வளருவாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் இல்லை இமாம்கள் இல்லை முல்லா அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே புரிஞ்சுக்காம பின்பற்றுவாங்க. அவங்க என்ன வார்த்தைகள் சொல்லி கொடுத்துவாங்களோ அதையே சொல்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை வெறும் வாய் வார்த்தையாக தான் இருக்குமே தவிர அது அவங்க மனங்கள்ல இருந்து வர ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையாக இருக்காது. ஆனால் எப்படி இருந்தாலும் தீர்ப்பு நாளப்போ நம்மளுடைய மனங்களில் உண்மையாக என்ன இருக்குது அப்படின்றத கடவுள் கண்டிப்பாக வெளிப்படுத்தி காமிக்க போகிறாரு. சூரா 3 வசனம் 154. அதில் கடைசியில் சொல்கிறாங்க, உங்களுடைய உண்மையான நம்பிக்கைகளின் உறுதிப்பாட்டை வெளிக்கொணர்வதற்கும் மேலும் உங்களுடைய இதயங்கள் உள்ளதை சோதிப்பதற்கும் கடவுள் இவ்விதமாக உங்களை சோதனையில் ஆழ்த்துகின்றார். கடவுள் உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். குரான்ல நம்ம பார்த்தோன்னா வாழ்க்கையில இருந்து பாடங்கள் எடுக்க சொல்றாங்க, இயற்கையில இருந்து பாடங்கள் எடுக்க சொல்றாங்க, நம்மளுடைய கடந்த காலத்துல இருந்து பாடங்கள்லாம் எடுத்துக்க சொல்றாங்க. கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படின்றது இஸ்லாம்ல கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், கடவுள் துதிப்பிற்குரியவர். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேரு இர்தசா. சலாம் அலைக்கும்.